டே 1. இந்த சேனலோட மோட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் பார்க்குற எல்லாருமே ட்ராயிங் கற்றுக்கணும். வாங்க நம்ம ஒன்றா கற்றுக்கலாம். திஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நிறையா ட்ராயிங் டிப்ஸ் பார்க்கலாம். டிப் நம்பர் 1. ஓகே, டிப் நம்பர் 1 வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த பென்சிலை வந்து இந்த மாதிரி ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ப்னரை வச்சு வேணாம், பிளேடை வச்சு பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இறக்கி ஷார்ப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து இதுவே போதும். ஓகே, நீங்கள் வந்து பென்சிலை வந்து இது மாதிரி மொட்டையாக பண்ணாமல் இது மாதிரி நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அது நல்லது. டிப் நம்பர் 2 வேறு ஒன்றும் இல்லைங்க. நிறையா பிகினர்ஸுக்கு தெரிஞ்சது தான். அது என்னென்னா, நல்லா நிறையா விஷயம் நிறையா ட்ரைனிங் எடுத்திருப்பீங்க. அதோட இதையும் சேர்த்துக்கோங்க. கையை நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி கேப் விட்டுட்டு அது மாதிரி இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு பழகுங்க. இந்த சர்க்கிள் எதுக்கு அப்படின்னா, கையை நல்லா க்ரிப்புக்கு கொண்டு வரதுக்கு அடுத்து பண்ண வர ட்ராயிங்க்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, அது மாதிரி சின்ன சர்க்கிள் போடுங்க. அதை விட சின்ன சர்க்கிள் போட முடிஞ்சு நல்லா பழகுங்க. கையை வச்சு நல்லா தூரமாக பக்கமாக வச்சு பழகுங்க. இது மாதிரி நிறையா ஷேப்ஸ் இருக்குது. அடுத்து வந்து ஸ்கொயர் பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நான் பண்ணுறத விட இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுங்கள். ஏன்னா கேமராவில் என்னோடய கவனம் இருக்குது. ஓகே, இது மாதிரி இன்னும் நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுங்கள். நிறையா பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்திருப்பீங்க. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, நல்லது. கை வந்து நல்லா க்ரிப்பு கொடுக்கும். ஓகே, இது மாதிரி நல்லா கோடு போட்டு பழகுங்க. ஸ்பீடாக பண்ணணும். ஓகேவா? நல்லா ஸ்பீடாக தூரமாக கையை வச்சு நல்லா இது மாதிரி கோடு போடுங்க. இது மாதிரி சின்ன கோடு போட்டு பழகுங்க. கைக்கு வந்து நல்லது. சின்ன சின்ன இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து இந்த சின்ன கோடு வந்து தேவைப்படும். ஓகே, அது வந்து இது மாதிரி பெரிய சர்க்கிள் கூட இன்னும் கொஞ்சம் பெரிய சர்க்கிள் வந்து போட்டு பழகுங்க. ஓகே, இது மாதிரி போடுங்க. இது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நல்ல வந்து ஒரு சர்க்கிள் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? இது மாதிரி பண்ணுங்கள். இன்னொரு ட்ரைனிங், இந்த ஸ்டார் இருக்குது. இந்த ஸ்டாரில் வந்து நிறையா பிகினர்ஸ் வந்து வேகமாக பண்ணுறோன்னு இந்த மிஸ்டேக் ஒன்று பண்ணுவீங்க. அது என்ன மிஸ்டேக்னால், அந்த இதுதான். இந்த நடுவில் வந்து சேரணும். இது மாதிரி சேராமல் இருந்தால் அது தப்பு. இது மாதிரி நல்லா சேரணுங்க. ஓகே, இதுதான் டிப் நம்பர் 2. டிப் நம்பர் 3 வேறு ஒன்றும் இல்லை, ஷேடிங்ன்றது ட்ராயிங்கில் ரொம்ப முக்கியமானது. வாங்க நம்ம பார்க்கலாம். நிறையா பிகினர்ஸ் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, இது மாதிரி தாங்க. அது எப்படின்னா, கேப்பே இல்லாமல் அடிக்கணும். ஆனால் நீங்கள் வந்து இப்படி மாதிரி கேப்பை விட்டு இப்படி அடிப்பீங்க. நிறையா பிகினர்ஸ் வந்து ஷேடிங் வந்து ரொம்ப தப்பாக பண்ணுறீங்க. இது மாதிரி தான் பண்ணுவீங்க. இந்த நடுவில் கேப் விட்டு பண்ணிவிட்டு அப்படியே அந்த திக்னஸ் கொடுக்காம இது பண்ணுறாங்க சில பேர். நானும் நிறையா பேர்த்த பார்த்துருக்கேன். அதனால் வந்து நீங்கள் வந்து இதை மாற்றிக்கங்க. அப்படி பிளெண்டரை வச்சு திருப்பி இது மாதிரி பண்ணிடுறது. ஆனால் இது வந்து தப்புங்க. அது பார்க்கவும் நல்லா இருக்காது. நான் சும்மா உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக செஞ்சு காட்டுறேன். ஆனால் பார்க்கவும் நல்லா இருக்காது. இந்த இருக்குல்ல, அப்படி தாங்க. இது வந்து ரொம்ப தப்பான விஷயம். சரி, ஆனால் நான் எப்படி செய்யணும்னு நான் சொல்லித்தரேன். இது மாதிரி கேப்பே இல்லாமல் அடிச்சிடணும். இது மாதிரி தான் பண்ணணும். கேப்பே இல்லாமல் நான் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன். டே 2ல் வந்து இது வந்து நல்லா ஷேடிங்கை பற்றி நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேங்க. ஓகேவா? நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்படி தான் பண்ணணும். ஓகே, இதாங்க கரெக்டான விஷயம். தி எண்டு முடிஞ்சிருச்சு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டே 2 டக்குன்னு வந்துடும். ஓகே, பாய்.